இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதனால இதுதான் அந்த திங்ஸ். சரி, செய்யறது வந்து உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு பொருளாக போய் பார்த்துடலாம். இது வந்து புதினா, நல்ல புதினா. அப்புறம் இது வந்து வெங்காயம். இதுவும் வெங்காயம்தான். இது வந்து மசாலா, எதோ மசாலா நாங்கள் தான் அரைச்சோம் மிக்சியில். இது ஏலக்காய் தூள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்புறமேட்டுக்கா தக்காளி, அப்புறம் மேலே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான். இப்போ நம்ம போய் செய்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பிரியாணி செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து அவர் ஒன்று எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கதவு கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அங்கே கூட்டிக்கிட்டு இருக்காங்க குப்பையெல்லாம். இப்போ ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். கரண்டி வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரைச்ச மசாலாலாம் இந்த மாதிரி கலக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் கலக்கிக்கணும். மசாலா இதா. அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படியே எண்ணெயில் தெரியுதா? இப்போ தான் எண்ணெய் நல்லாவே தெரியுது. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ரெடியாக போட்டுக்கோங்க. நீங்களும் பின்னாடி போங்க. நாங்கள் விறகுலாம் நல்லா அப்படி மசாலா, நல்ல மசாலா. நாங்கள் எல்லா திங்ஸ்லாம் வாங்கி வீட்டில் அரைச்சோம் மிக்சியில். அப்புறம் வந்து இதை அப்படியே அடிப்பிடிக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் குழம்பு இது பண்ணுற மாதிரி தான். அது எண்ணெயினே ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்க முடியல. அது கொதிக்கிறது நல்லா தெரியுதா? அப்புறமேட்டுக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு அதுவும் கொஞ்சோண்டு தான் போட்டுக்கணும். அப்புறம் ஆக தான் போடணுமா? இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வேகணும்னு நினைக்கிறேன். பாருங்க பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பச்சை மிளகா ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கணும். சுத்தமான கருவேப்பிலை கொஞ்சம் சுத்தமான கருவேப்பிலை எங்கே இருக்குது பாருங்க. அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துக்கிட்டு பாருங்க. அந்த எண்ணெய் வந்து தெரியல. இதுவும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதிரி வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மனுஷன் நிற்க முடியுமா? பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கரண்டி நம்மளால நவத்தவே முடியலப்பா. பாருங்க அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்ச மசாலா அப்படி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம். சக்தி மசாலா தான் நாங்கள் வந்து சக்தி மஞ்சத்தூள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொட்டினா போதும். மஞ்சத்தூள் போட்ட உடனே அப்படியே கிண்ணோடனே பாருங்க, அப்படியே கலரே மாறுது. அப்படியே
எண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வெளிப்போ போதும், அவ்வளோதான். திருப்பி அரிசி போட்டு வேகும் போது